உதவி செய்தார். இப்போதான் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். பைபிள் கொண்டு வராதவங்க நீங்கள் டிவியில் போடுற வசனத்தை பார்த்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். அதுதான் சேர்ந்து உற்சாகமாய் நாம் வாசிப்போம். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, அவர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன்னொரு முறை சொல்லுங்க, அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இப்போ நம்முடைய பாதை எப்படி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். நம்ம போய் கொண்டு இருக்கிற பாதைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தான் தெரியும். சிலருடைய பாதைகள் கரடு முரடாக இருக்குது, சிலருடைய பாதைகள் முட்களாக இருக்குது. சிலருடைய பாதையில் பார்த்தீங்கன்னா கடனாக இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், சமாதானம் இல்லை. சிலருடைய பாதைகள் கோணையாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி குறுக்கட் வயசாக இருக்குது. இப்படிப்பட்ட பாதைகளை செவ்வையாக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? உங்கள் பாதை உங்களுக்கு தான் தெரியும், என் பாதை எனக்கு தான் தெரியும். அப்போ உங்கள் பாதை, நீங்கள் போய் கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? என் பாதை செவ்வைப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என் பாதை செவ்வைப்படும். இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, he will make my way perfect. அவர் நேர்த்தியா, இப்போ இங்கிலீஷில் வந்து நேர்த்தின்னு போட்டிருக்கு. நேர்த்தி, பர்ஃபெக்டாக என் பாதை நடத்துவார். இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோன்ற அந்த ஒரு சூழ்நிலை அது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பாதையை நான் செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிறவர். மற்றவங்க நம்ம பாதையெல்லாம் நமக்கு வழிகாட்டுவாங்க, பல காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த வழியில் போனால் நம்ம சரியாக மாட்டோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு காட்டுகிற பாதையில் நான் போனால் நான் செவ்வைப்படுவேன். காரணம் என்ன? என்னுடைய தேவன் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க பாருங்கள். பல்லுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, டென்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு. கண்ணுக்கு ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு. ஒரே ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்குது சுற்றி. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்படி எல்லாம் இருக்குது. அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேர் வச்சிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு தெரில. ஆனால் எங்கள் ஏசப்பா மல்டி ஸ்பெஷாலிட்டி உள்ளவர். ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் நான் பதில் கொடுப்பேன் அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிறார் பாருங்க, ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த ஒரு காரியத்துக்கு தான் நான் பதில் கொடுப்பேன் அப்படி இல்லை. என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சகலவற்றையும் தான் நம்ம பாடினோம் பாருங்க, சகலவற்றை ஆளுகிறவர். அவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார். அவர் இன்னைக்கு நம்ம இந்த காலை வேளையில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமான ஒரு சில காரியங்களை, ஒரு சில வசனங்களை நேற்று தியானித்த போது எடுத்தோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நம்ம எல்லாரும் வாசிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன? செவ்வைப்படுத்துகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிறவர். என் ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிறவர். அவர் செவ்வைப்படுத்த நினைச்சிட்டார்னா சூப்பராக செவ்வைப்படுத்திடுவார். இது எப்போ சொல்கிறாரு பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையில் செவ்வைப்படுத்துகிறவர்னு அவர் அனுபவித்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? இதே அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது தாவீது என்ன செய்கிறார்னா, சத்ருவினுடைய கைகளுக்கும் சவுலின் கைகளுக்கும் அவர் நீங்களாக்கி விடுவித்த பிறகு இந்த வார்த்தையை சொல்றார். நீங்களாக்கி விடுவித்து பாடின பாட்டு
அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் என்ன பண்ண போறோம்? நம்முடைய பாதையை செவப்படுத்தும் போது கர்த்தர் முதலாவது என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய கையிலிருந்து. சத்துருன்னா நீங்க வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. நமக்கு ஆகாத எல்லாமே சத்துரு தான். அப்படின்னா நீங்கள் இதையும் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. ஆகாத எல்லாம் சத்துருன்ட்டாரு அப்படின்னு. உங்களுக்கு சிலது ஆகாததாக இருக்கும், அதை நான் சொல்லலை. நம்ம கர்த்தருடைய திட்டத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்ம இந்த பூமியில் நியமித்து நம்முடைய வாழ்க்கையை அவர் திட்டமிட்டபடியே அவர் நடத்த விரும்பும்போது பிசாசு பலவிதமான தொல்லைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது எல்லாவற்றையும் கொடுப்பான். அந்த போராட்டத்தை கொடுக்கும்போது அதிலிருந்து நம்மளை நீங்களாக்கி விடுவித்து, அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த பாட்டை பாடுவோம், என்னன்னு சொல்லுவோம்? என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் அவர் ஒருவரே, நீங்களாக்கி விடுவிக்கிறவர் அவரே என்று நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 18:32 வாசிக்கும் போது அதே தாவீது சொல்றாரு, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஹல்லேலூயா. என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அனுபவிச்சு அவர் அந்த சங்கீதத்தில் அந்த பாட்டை எழுதுறார். 107 சங்கீதம் 6 வசனம் 7 வசனத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் போது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எப்படி, எதில் கூப்பிடுறாங்க? தங்களுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். அடுத்த வசனம் போடுங்க, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. எகிப்திலேருந்து விடுவித்து அவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போக சொல்லி ஒரு லீடரை நியமித்து அந்த லீடர் மூலமாக அவரை கொண்டு போக சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து போக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வேற என்னமோ செஞ்சாங்க. ஆனால் அந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க, கர்த்தருடைய கூப்பிடுதலுக்கு, அதாவது ஆபத்தில் அவங்க கூப்பிடும்போது, அப்படின்னா எகிப்தில் அவங்க கூப்பிடும்போது அவங்க ஏசப்பா ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு பதில் தந்து அவங்கள தாபரிக்கும் ஸ்தலத்துக்கு, அப்படின்னா அவங்க போக வேண்டிய அந்த இடத்துக்கு சரியாக கொண்டு போய் விட அவர் அவர்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்தினவராக இருந்தார். இந்த காலை வேளையில் நான் யோசிக்கணும், என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய இலக்கு, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம், அதை நொறுக்க, அதை கெடுக்க, அதை முறியடிக்க பிசாசு பலவிதமான திட்டங்களை எடுத்துக்கொண்டு வரலாம். ஆனால் என் வாழ்க்கையை இயேசு செவ்வைப்படுத்தி நான் தாபரிக்கும் ஸ்தலத்துக்கு என்னை கொண்டு போய்விட அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நான் வாசிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் தாபரிக்கும் ஸ்தலம் என்று நான் வாசித்தால் அதில் எனக்கு தோணுன ஒரு காரியம், என்னை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் என்னை இந்த பூமியிலே வைத்து அவருடைய வேலை என் மூலமாக செய்து முடித்த பிறகு அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள் என்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என் வழிகளை செவ்வைப்படுத்துகிற கர்த்தர் அவர் என்று எனக்கு நிரூபிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. செவ்வைப்படுத்துகிறவர். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது ஏசாயா 45 அதிகாரம் 1-2 அந்த வசனங்களில் வாசிச்சிங்கன்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக, இந்த வசனத்தை நம்ம வேறு மாதிரி வாசிக்கணும். இப்போ நான் வாசிப்பேன் பாருங்க, அந்த மாதிரி நம்ம எல்லாரும் வாசிக்கணும். அங்கே கோரேசுன்னு போட்டிருக்கிற இடத்துல என் பேரை போட்டு, நீங்கள் என் பேரை போடாதீங்க, நான் என் பேரை போட்டுக்குவேன். வள்ளியம்மா, நீங்கள் ஒன்று உங்கள் பேரை போடுங்க, கர்த்தராகிய நான் வள்ளி அம்மாவுக்கு அப்படின்னு வாசிக்கணும். சரியா? எல்லாரும் வாசிப்போமா அப்படி? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின சாமுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் எனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் என்னை பார்த்து என் வலதுகையை பிடித்து கொண்டு எனக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார்.
ஹalleluya. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற, செவ்வைப்படுத்துகிற தேவன். எப்படி செவ்வைப்படுத்துகிறார் பாருங்க. அதுக்கு முன்பாக அதுக்கு தான் அந்த வசனத்தை நம்ம பேரை போட்டு வாசிக்க சொன்ன. முன்னாடி வசனம் போடுங்க பிரதர். அதில் சொல்லி, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின சாமுக்கு முன்பாக எதை கீழ்ப்படுத்துவார்? ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் எனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து படிக்கும் என்னை பார்த்து என் வலது கையை பிடித்து கொண்டு எனக்கு சொல்லுகிறதாவது, எனக்கு முன்பாக கர்த்தர் சென்று கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன் என்று இந்த காலை நேரத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். என்ன அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அடைக்கப்பட்ட கதவை திறந்து நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில தெய்வமாக கொண்டிருப்பதை நினைச்சு கர்த்தரை துதிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் என் பேரை போட்டு வாசித்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்ன அந்த காரியம் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ராஜாக்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணின உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக அவர்களை கீழ்ப்படுத்துகிறவராக இருக்கிறார். கீழ்ப்படுத்தி பாதையை, கோணலான பாதைகள் இருந்தாலும் அந்த பாதையிலே நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 45 ஏசாயா 45 12 13 நீங்கள் வாசிக்கும்போது, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. செவ்வைப்படுத்துவேன். கர்த்தர் தெளிவாக இந்த காலை நேரத்தில் என் கூட பேசினார். என் கூட பேசினதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் பாதை ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பாதையில் நம்மளால் நடக்க முடியல, போக முடியல. என்னடா வாழ்க்கை இது, இப்படியே தான் போகுமா? இந்த பாதையிலே தான் நான் நடக்கணுமா? இவ்வளோ முள் இருக்குது, எத்தனை குத்து வாங்க வேண்டியதாக இருக்குது, எத்தனை பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது, எத்தனை அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, எவ்வளோ போராட்டங்களாக என் வாழ்க்கை இருக்கிறது. காரணம் என்ன? என் வாழ்க்கை சரியான பாதையில் இல்லை. என் வாழ்க்கை கோணலாக இருக்கிறது. என் வாழ்க்கை ஒரு மாதிரி, நான் செய்த சில காரியங்களோ அல்லது பலர் செய்த காரியங்களின் நிமித்தமோ என் வாழ்க்கை கோணலாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையை செவ்வைப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் செவ்வைப்படுத்துவார். இப்போ செவ்வைப்படுத்துவார்னா இன்னொரு விஷயம் இருக்குது. செவ்வைப்படுத்துவார், நிச்சயமாக செவ்வைப்படுத்துவார். எப்போ செவ்வைப்படுத்துவார்? அந்த கேள்விக்கு பதில் அந்த வசனத்திலே இருந்துச்சு. எப்போ செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு நான் அதை கேட்டு பார்த்தேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அந்த வசனத்தில், முன்னாடி அந்த வசனத்தில் ஃபஸ்ட்டு நீதிமொழிகள் வாசிங்கல்ல, அந்த வாசித்ததில் முன்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் முன்பகுதியை வாசிச்சிங்கன்னா அதில் அழகாக போட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஆமாம், உன் சுய புத்தியின் மேல். அதுதான் முதல் பாயிண்ட்டு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சுய புத்தினா என்னன்னு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் செவ்வையாக்கணும். நல்லா என்ன கோணலாக இருக்கிற இடத்தெல்லாம் அவர் செவ்வையாக்கி நல்லா நடத்தணும்னா முதல்ல நான் செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சாரக்கூடாது. அப்படின்னா என்ன? சுயம் என்பது ஒரு மனுஷனுடைய உள்ளான மனுஷன். பைபிளில் சொல்லியிருக்கு, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலின்று அறிவும் தெரியாதா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரில. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும்னு சொல்லியிருக்கு. அவர் தான் ஞானத்தை தருகிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய சுயம் சொல்லுகிறதை கேட்குறோம். சுயமாக சில காரியத்தை நம்ம செய்ய முற்படுறோம். அப்படின்னா என்ன, உங்களுக்கு புரியுதா? சுயம் நான் சொல்கிறது புரியுதா? சுயம் என்றால் நான் என்று அர்த்தம். நான் சொல்வது தான் சரி, கர்த்தர் சொல்வது அல்ல. நான் சொல்வது தான் சரி, போதகர் சொல்வது அல்ல, நான் சொல்வது தான் சரி.
என் வாழ்க்கைக்கு நானே சில காரியங்களை திட்டமிட்டு அதில் நானே நான் என்று நடந்தால் அந்த நான் என்கிற வாழ்க்கை தோல்வியும் நஷ்டத்திலும் தான் முடியும். அதுதான் சுயம். நான் நினச்சா இதை பண்ணிடுவேன், நாங்கள் பண்ண முடியாததா, நாங்கள் செய்யாததா, என்னென்னமோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, இந்த டயலாக்லாம் வேற விடுவாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்த நான் விரும்புகிறேன். அதனால் சுயம் உங்கள்கிட்ட இருந்து மாறணும். சுய புத்தி, டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்னு இங்கிலீஷில் போடுங்க. அப்படின்னா உங்கள் சொந்த புரிதல். நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க பாருங்கள், அந்த பாதையில் நடக்காதீங்க. அந்த பாதையில் நடந்தால் கோணையாக தான் இருக்கும். அந்த பாதை வேண்டாம். டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய சொந்த புரிதலில் நடக்கக்கூடாது. நம்ம சிலதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதில் தான் போவோம். நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான், நான் சொல்கிறத நீ செய்ய, அம்மா நான் சொல்கிறத நீ செய்யுமா, நீ சொல்கிறத நான் செய்யவா உன எனக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க, நான் சொல்கிறது நீ செய்யுமா, நீ சொல்கிறத நான் செய்யணுமா, நான் வருது பாருங்க, அது வரக்கூடாது. கணவன் மனைவி நான் ஏதோ இதில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. போன சர்வீஸில் சொல்ல இந்த சர்வீஸில் வருது, எதுக்குன்னு தெரில. கணவன் மனைவியிடையே நான்ற வார்த்தை இருக்கவே கூடாது, நாம்ன்ற வார்த்தை தான் இருக்கணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் அந்த நான் வேற, நானும் என் வீட்டாரும் சேருது பாருங்க. நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வார்த்தை வேணாம். ரெண்டு பேரும் கர்த்தர் சொல்கிறத கேளுங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வீட்டில் மையமாக இருக்கணும். அவர் சொல்கிறத கேட்கணும், கர்த்தர் சொல்கிறது படி நடக்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு உன் காலத்தில் உனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கு தெரியுமா, எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது, அப்படி சொல்லக்கூடியவங்களாம் இருந்துடாதீங்கப்பா. அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை செவ்வைப்படாது. எல்லாம் எனக்கு தெரியும், நான் என்கிற அந்த சுயத்தை நாம் வெறுக்க வேண்டும். பாடுறதெல்லாம் நல்லா பாடுவோம், சுயமென்னில் சாம்பலாய் மாறணும்னு. ஆனால் பாட்டு மட்டும்தான் பாடுவோம், அது மாறுதான்னு கேட்டால் அது தெரில. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலை வேளையில், சுயத்தை நம்ம வெறுக்கணும். சுயத்தை நம்ம என்ன சொல்கிறது, அதை நம்முடைய வாழ்க்கையில் அதன்படி அது பேச்சை கேட்டு நம்ம போகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரேடிங் தெரியுமா, ட்ரேடிங் பங்குச்சந்தைன்னு நினைக்கிறேன். அதில் போய் சில காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி என்ன நினைப்பாங்க, நான் நினைக்கிறது தான், நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இந்த காலத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த காலத்தில் எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு போய் இருக்கிற பணத்தை கொண்டு போய் அதில் போடுவாங்க. சிலர் நான் பண்ணால் நான் செஞ்சால் அது சரியாக இருக்கும், நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தப்புன்னு சொல்லலை, நான் அதை நினச்சி நம்ம பண்ணக்கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். நான் செய்வேன், நான் பண்ணுவேன். ஒரு தொழிலை ஆரம்பித்தா நான் ஆரம்பிப்பேன், நான் செய்வேன், இல்லை, கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர் அதன்படி நான் செய்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும், வராதுன்னு இல்லை. போய் நைட்டு கையை பிடிச்சி ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் சொல்லும் நாங்கள் கேட்குறோம், இந்த இதில் எங்களுக்கு முடிவு எடுக்க எங்களுக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம், நாங்களே முடிவு எடுத்துப்போம். அப்படின்னா நிறைய பிரிவினைகள் இருக்குது பாருங்கள். கிறிஸ்தவர்களில் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனுடைய மிகப்பெரிய காரணமே நான் என்கிற சில காரியங்கள் இருப்பதனால தான். நான் சொல்கிறது தான், நான் பெற்றோரை கூட மதிக்கிறது இல்லை, நான் சொல்கிறது தான். அதே மாதிரி பெற்றோரும் பிள்ளைங்க நடுவில் நான் சொல்கிறது தான் அப்படின்ற அந்த காரியத்தினால தான் நிறைய டிவோர்ஸ். 90% கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சுயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அழிக்கும்போது, சுயத்தை நாம் சாம்பலாக்கும் போது நம்முடைய வாழ்க்கை செவ்வைப்படுத்துகிற கர்த்தர் அவர் அழகாக நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சுயம்னா நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு புரியாத பாஷையாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய பேர் இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க, நானும் இந்த வசனத்தை வாசித்தேன்.
நான் சுயம் எப்படி வேலை செய்யுன்ற ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். கர்த்தர் இயற்கையாய் நம்முடைய சரீரத்தில் என்ன கொடுத்துருக்கிறாரு? தலைமுடி கொடுத்துருக்கிறாரு இயற்கையா. என் தலையை பாருங்க, இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். இப்படி ஆனதுக்கு காரணம் யாரு? நான் தான். இது ஹெரிடிட்டிலாம் இல்லை, இது ஹெரிடிட்டிலாம் இல்லை. அதாவது அது என்ன சொல்லுவாங்க, ஹெரிடிட்டினா என்னது? ஆமாம், குடும்ப இது அப்படி இல்லை. எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ முடி இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இன்னும் இவ்வளோ முடி இருக்கு, எனக்கு இல்லையே. ஏன்? ஏன்னா என் சுயத்தை கேட்டு நான் வேலை செஞ்சேன். அந்த காலத்தில் முடி எனக்கு இருந்துச்சு. முடி இருக்கும்போதே நான் போய் என்ன திரும்ப பண்ணேன், என் சுயம் சொல்லுது இந்த முடி போதாது, இன்னும் கொஞ்சம் முடி வேணும் அப்படின்னு. அதை ஒரு நல்ல ஒரு மருந்து விற்றாங்கப்பா, எர்வா மேட்டின்னு ஒன்று விற்றாங்க. எங்கள் அம்மா அதை எருமை மேட்டின்னு தான் சொல்லுவாங்க. என்னைக்கு அதை போட்டனோ எனக்கு நிறையா வரணுன்ற அந்த பேராசையில் உள்ளதும் போச்சு, இருக்கிறதும் போச்சு. இதை விட ஒரு என்ன உதாரணம் சொன்னால் நல்லா சிரிப்பீங்களே, இதை விட உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இதை விட ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்க. அந்த டையை போட்டேன், இந்த டையை போட்டேன், எல்லாம் அந்த மாதிரி காரியங்கள்லாம். நான் இப்போ கூட எனக்கு பாஸ்ட்டை பார்த்தா பொறாமையாக இருக்கும், அவருக்கு அவ்வளோ முடி இருக்குதுன்னு. எங்கே போனாலும் என்ன கேட்பாங்க, நீங்கள் அவருக்கு அண்ணனா? அப்படி கேட்குற நிலையில் பரவாயில்ல, அதனால் நான் ஒன்றும் பெரிய கீழே போயிட போகிறதில்ல, நான் கீழே தான் இருக்கிறேன் அப்படி சொல்லலை. அதனால் நான் அதில் ஹர்ட் ஆகலை. ஏன்னா என் சுயத்தை நான் கேட்டுட்டேன். என் சுயத்தினுடைய விளைவு என்ன? சொட்டத்தலை. என் சுயத்தினுடைய விளைவு என்ன? எனக்கு நஷ்டம். அது என்னை அசிங்கமாக்கிறோம். என்னுடைய சுயத்தை நான் கேட்டு நான் அதன்படி நடந்தேன்னா நான் என் வாழ்க்கை அசிங்கமாக இருக்கும். அசிங்கன்றது அசிங்கமான வார்த்தையா? அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அது ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். இழப்பு, நஷ்டம் என் சுயத்தை நம்பினா. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, சுயம் என்ன தெரியுமா சொல்லும்? ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பீங்க, அங்கே பாடுறா, ஏய் லாட்ரி சீட்டு ஒன்று வாங்கினா 1 கோடி ரூபா, வாயை பிளந்துட்டு போய் அதை வாங்குவோம். 1 கோடி ரூபா கிடைக்கும். போய் அதை எவ்வளோ கொடுத்து வாங்குவோம்? அடுத்த வேலைக்கு வழி இருக்காது, அந்த 100 ரூபா கொண்டு போய் அங்கே கொடுத்து வாங்குவாங்க. இது என்ன சொல்லும்? சுயம் அப்படி தான் சொல்லும். போ, அதை செய், இதை பண்ணு, இதை இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணிட்டனா ஒரே நாளில் கோடீஸ்வரையா, ஒரே நாளில் 1 லட்சம் வந்துடுறியா. ரம்மி விளையாடுறாங்க பாருங்க, அவங்க விளையாடுறவங்க அது அப்படியே அதில் டெம்ப்ட் ஆகி அதுக்குள்ளே போடுவாங்க. அதுக்குள்ளே பணத்தை போட்டு அதை விளையாண்டு என்னமோ நாளைக்கே பெரிய கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி இருக்கிறது பணத்தையும் விட்டுட்டு நடுத்தரில் நிற்பாங்க. ஏன்? சுயம் சொல்றதை கேட்கறதுனால அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள நாம தள்ளப்படுறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சுயமா சில முடிவுகளை நம்ம எடுத்து எவ்வளோ பெரிய காரியத்தில் சிக்கி இருக்கிறோன்னு. கர்த்தர் நம்ம நடத்தும் போது நம்முடைய சுயம் சில நேரத்தில் இப்படித்தான் சொல்லும், போ இதை பண்ணு, இதை செய், இப்படி முடிச்சிரு, இதை இப்படி பண்ணிட்டேன்னா உனக்கு இப்படி லாபம் வரும், நீ இதை எப்படி பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சுயமா முடிவு எடுத்தா நம்முடைய வாழ்க்கையில நஷ்டம்தான், நம்முடைய வாழ்க்கையில இழப்பு தான், நம்முடைய வாழ்க்கையில தோல்வி தான். ஆனா அடுத்தது ஒன்று போட்டிருக்கு பாருங்க, அதுல என்ன போட்டிருக்கு? அதுக்கு அடுத்தது, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை, முழு இருதயத்தோடு நம்பிக்கை. அரை இருதயம், கால் இருதயம்லாம் இல்லை, முழு இருதயம், முழுசா நம்பிடணும், முழுசா நம்பிடணும். எனக்கு நேற்று அந்த 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 இதை நான் பண்ணும் அந்த அந்த சம்பவம் நான் இப்போ சொன்னேன்ல, இந்த பில்டிங் ஓனர் இப்படி பண்ணாங்கன்னு, அதை பண்ணிட்டு இந்த வசனத்தை வாசிக்கும் போது, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் மேல் முழு இருதயத்தோடு நம்பிக்கை அப்படின்னு ஒன்று தான் எனக்கு ஆண்டவர் பேசுறாரு. முழு இருதயத்தோடு என் மேல நீ நம்பிக்கை வைக்காம விட்டுட்டியே. முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சுய புத்தியின் மேல் சாராமல் முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்க
கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிரசங்கம் முடிய போகுது, அவ்வளோதான். நல்ல வேலை, ஆளை உடுப்பா சாமி அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. விடமாட்டேன், இதையும் சொல்லிடுவேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, முழு நம்பிக்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைங்க. இன்னொன்று சொல்லுங்க, கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைங்கம்மா. ஆமா, சும்மா சுயத்தையே நம்ம நாடிட்டு இருக்க ஆண்டவர் விரும்பல. இந்த பாதி இது, அரை இது, கால் இது, இதெல்லாம் வேணாம். முழுசா சொல்லுங்க, ஆண்டவரே முழுமையா உம்மை நம்புறேன், முழுமையா நான் நம்புறேன். ஆராதிக்கிறதுலாம் நல்லா இருக்கு, முழு உள்ளத்தோடு நல்லா பாடுவீங்க. பாடுறதுக்கு உங்களை அடிச்சுக்கவே முடியாது, திருப்பூர்லேயே முடியாது போல. நாங்களாம் கொயர் வச்சுக்கிறதுலே எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பாட தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. வினோத்தனெல்லாம் நல்லா பாடுவார். ஏன் வச்சுக்கல நினைக்கிறீங்க? இங்கே நான் நிப்பாட்டினேன்னா 9 மணி சர்வீஸ்க்கெலாம் நான் நிப்பாட்டிடுவேன். நான் ஒரு அடியை பாட்டி நிப்பாட்டிடுவேன், அது பாட்டுக்கு ஓடும். நல்லா பாடுவாங்க. நான் இப்போ ஒரு மைக் ஆர்டர் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். க்ரௌடு மைக்குன்னு சொல்லி வெளிநாட்டிலலாம் க்ரௌடுக்குன்னு ஒரு மைக் வைப்பாங்க. கொயரே தேவையில்லை, அவ்வளோ அற்புதமாக பாடுறீங்க. பாட்டெல்லாம் நம்ம சூப்பராக பாடுவோம். ஆனால் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புகிறோமா? அது ஒரு கேள்விக்குறி தான், அது கொஸ்டின் மார்க் தான் நம்ம வாழ்க்கையில். ஆனால் என்னன்னா, முழு இருதயத்தோடு நம்பணும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும்போது, புதுசாக வந்தவங்களுக்கு இது சிலது தெரியாது, நான் சொல்கிறேன். தாவீதுன்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன், கேட்டுங்க. தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அது என்ன சொல்கிறது, அவர் ராஜாங்க. அவர்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருந்துச்சு. அவர் எங்கே போகிறாரு? போர் செய்யறதுக்கு போகிறாரு. 30ஆம் அதிகாரம் தானே, எல்லாம் திருன்னு முழிக்கிறீங்க. 30ஆம் அதிகாரம் தானே, நீங்கள் பார்த்துக்கிறேன். போர் பண்ணுறதுக்கு போகிறாரு. அப்படி போர்னா அதாவது யுத்தத்துக்கு போகிறார். யுத்தத்துக்கு போகும்போது அங்கே போய் சண்டை போட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா அவங்க வீடே சூறையாடப்பட்டிருக்குது. அவங்க போட்டிருக்கிற அந்த கேம்ப், அந்த அந்த இடமே முழுவதும் சூறையாடினா திருடப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் ஒருத்தன் கொண்டு போயிட்டான். யார்? மனைவி, பிள்ளைகள், அவன் கூட போர் செய்ய போன அவங்க மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, அவன் வச்சிருந்த சொத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ தாவீது இருக்கார்ல, அவர் திரும்பி வந்து பார்க்குறாரு. இப்போ அதுலேருந்து சொல்கிறேன் பாருங்க. அவர் திரும்பி வந்து அங்கே பார்க்கும்போது, அப்பொழுது தாவீது அவனுடைய ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏதாவது ஒன்று நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம சத்தம் போட்டு அழுவோம் பாருங்க. சில பேர் விட்டு போனால் சிரிப்பாங்க, அப்பா நல்ல வேலை தொல்லை ஒழிஞ்சுதுன்னு. ஆனால் இவர் வந்து அவர்கிட்ட விட்டு போனதை நினச்சி சத்தமிட்டு அழுதாராம், பேலன் குறையிற அளவுக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டே இருந்தால் பேலன் குறையும் பாருங்க, எனக்கு குறைய மாட்டுது. ஏன்னா கர்த்தர் பேலன் தருகிறார். பேலன் குறையும் பாருங்க, ஒரு அந்த பேலன் குறையிற அளவுக்கு அவர் அழுதாராம். அழுதுட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்லி எங்கே போட்டிருக்குன்னு கேட்டுறாதீங்க. அழுதுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆட்கள்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, வாப்பா வாப்பா, அவர் பெரிய ராஜா இல்லை, ஆளெல்லாம் கூப்பிட்றாரு. நீ வா, நீ வா, எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்க நம்ம இப்போ இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டான், என் பொண்டாட்டி புள்ள குட்டிங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான், நான் என் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், ஈட்டி அருவா கத்தி கம்பு எல்லாத்தையும் தூக்கியா, எல்லாத்தையும் தூக்குவா, நம்ம போய் அவனை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு நம்ம வந்துடணும். அப்படி தான் அவர் செஞ்சுருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருக்குது, ஆயுதம் இருக்குது, போர் வீரர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்களா? அதில் அவர் என்ன செஞ்சார் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தாவீது எங்கே நோக்குறாரு? தாவீது எங்கே நோக்குறாருங்க? அவட நோக்குறாரு, எவடையும் நோக்கலை.
அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், இந்த பெரிய ஆளை கூப்பிட்டேன், அந்த பெரிய ஆளை கூப்பிட்டேன், அவர் வந்தால் இதை சாதிச்சிருவார், இவர் வந்தால் இதை பண்ணிடுவார், பக்கத்து நாட்டில் போய் அந்த ராஜாவை கூட்டிகிட்டு வந்தால் அவர் எல்லாம் செஞ்சிருவார், இந்த நாட்டில் போய் இந்த ராஜாவை கூட்டிகிட்டு வந்தால் அவர் எல்லாம் செஞ்சிருவார். அப்படி பார்க்கல. தாவீது எங்கே நோக்குறாரு? அந்த வசனம் போடுங்கப்பா, 8ஆம் வசனம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி என்ன கேட்கிறாரு? நான் பின்தொடர வேண்டுமா? அது என்ன? அது என்னது? பின்தொடர வேண்டுமா? கேள்விக்குறி. நான் போறேன்னு சொல்லிட்டு போல, ஆண்டவரே நான் போறேன் ஜெயத்தை கூட சொல்லல, நான் போவேன் நீ என் கூட வரணும் அதுவும் சொல்லல. ஒரு கேள்வி கேட்குறாங்க அற்புதமா, ஆண்டவரே இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் போட்டுமா? நான் செய்யட்டுமா? அப்படி கேட்குறீங்களா? இல்லை சுயத்தை நம்புறீங்களா? கர்த்தரை முழுமையாக நம்புறதுன்னா என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யட்டுமா? நான் இதை பண்ணட்டுமா? இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணட்டுமா? இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணட்டுமா? இதுக்கு உமக்கு சித்தம் இருக்கா? உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேனா? ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் தொடங்கலாமா? இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பிக்கலாமா? இந்த வேலைக்கு நான் போகலாமா? கேட்குறோமா? ஆனால் அவர் கேட்டார். ஏன்னா அவருடைய முழு டிபெண்டன்ஸும் முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல் அவர் வைத்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே வைச்சார், வேற யார் மேலேயும் வைக்கல. ஆண்டவர் ரிப்ளை பண்ணுறார் பாருங்க, அதை பின்தொடர், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. கேட்கணும், கேட்காம போய் வேலையில் இறங்கக்கூடாது. கேட்கணும், கேட்டால் பதில் சொல்லுவார். என் மன விருப்பத்தின்படிலாம் செய்வார், நான் மனசில் நினச்சதெல்லாம் செஞ்சிருவார், செய்வார். எப்போ எப்போ செய்வார்? அவரை முழுமையாக நம்பணும். அவரை நம்புறதை விட்டுட்டு நான் உன்னை செஞ்சுட்டு என் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்கிறவரே, அவரை முழுமையாக நம்பணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை முழுமையாக நம்புங்க. அவரை நம்பிட்டீங்கன்னா அவர் செஞ்சிருவாரு. இன்னைக்கு நீங்க நிறைய இழந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பலிபீடத்திலிருந்து நீங்க இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள வேண்டுமானால் அவரை முழுமையாக நம்புங்க. அவரை முழுமையாக நம்புங்க. அறகுறை நம்பிக்கைலாம் வேணாம். இது வரைக்கும் அறகுறை நம்பிக்கையில் நீங்க இருந்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, முழு நம்பிக்கை என் மேல வைத்தா இழந்த சமாதானம், சந்தோஷம், இழந்த சொத்துக்கள், இழந்த எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்வீங்கன்னு ஆண்டவர் தெளிவா சொல்றார். எப்ப திருப்ப முடியும்? கர்த்தர் மேல் என் முழு நம்பிக்கை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மேல என் முழு நம்பிக்கை நாங்க வைக்கிறோம். ஆண்டவரே உம்மேல என் முழு நம்பிக்கை. இதுவரைக்கும் நாங்க மற்றத்தை நம்பி இருக்கலாம். பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க, சிலர் ரதத்தை நம்புவார்கள். எங்க இருக்கு அது? அந்த வசனம் எங்க இருக்கு ஆண்டி? சங்கீதம் 20 கடைசி வசனம். சங்கீதம் 20 கடைசி வசனம் போடுப்பா. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அப்படின்னா என்ன? சிலர் ரதத்தை நம்புறாங்க, சிலர் குதிரையை நம்புறாங்க, சிலர் சொத்தை நம்புறாங்க, சிலர் பலரை நம்புறாங்க. இவங்களை நம்பினா இதாயிரும், இவங்களை நம்பினா அதாயிரும். இல்லை இல்லை, கர்த்தர் மேல் என் முழு நம்பிக்கையை நான் வைக்கும்போது கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நான் இழந்தவற்றை திருப்பிக் கொள்ளுகிற அளவுக்கு என் வாழ்க்கையை செவ்வைப்படுத்துகிற நல்ல தேவன் அவர் ஒருவரே. என் வாழ்க்கையை செவ்வைப்படுத்துகிற என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எரேமியால ஒரு வசனம் இருக்கு பாருங்க, கர்த்தரை நம்பி கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்ன்றத அடுத்த வசனம் சொல்லியிருக்கு. அடுத்த வசனத்துல அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும்
மலை தாழ்ச்சியான, அதுதான் ரொம்ப முக்கியம். மலை தாழ்ச்சியான வருஷத்துலயும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது. அதுதான் பாருங்க, நம்ம வாழ்க்கையில வறண்டு போன நிலைமை இருக்கலாம். தாழ்ச்சி, மலை தாழ்ச்சின்னா என்ன தெரியுமா? வறண்டு போன நிலைமை, வனாந்திரமான நிலைமை, 10 காசு நம்ம கிட்ட இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மலை தாட்சிலும் வருத்தமின்றி, வருத்தப்பட மாட்டீங்க, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை வைக்கிற அற்புதமான ஆண்டவர். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைச்சான். எப்போ? நல்லா இருக்கும்போதா? எப்போ விதை விதைச்சாரு? ஊரெல்லாம் பஞ்சம், ஆனா விதை விதைச்சாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, அதாவது நம்மளுக்கே இல்லை, ஆனா நம்மளை எப்படி தெரியுமா பாரு, இவங்கிட்டயா போய் கேட்போம், அவங்ககிட்ட என்னையா இருக்கு, அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, அவன் ஒரு வாட்டை சைக்கிளை வச்சிருக்கிறான், அவன் ஒரு வாட்டை இதை வச்சிருக்கான். அப்படி இல்லை, நீங்க ஓட்ட சைக்கிளே வச்சிருங்க, உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனா பஞ்ச காலத்திலையும் உங்ககிட்ட வந்து கையேந்தி நிற்கிற நிலைமைகளை கர்த்தர் வைப்பார். நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற நிலைமையில உங்களை வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அது பஞ்ச காலமா இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. திருப்பூர்ல பிஸ்னஸ் டல்லுன்றாங்க, பிஸ்னஸே இல்லை திருப்பூர்ல, அப்படி இப்படி. கர்த்தரை நம்புங்கயா முழுமையா, கர்த்தரை முழுமையா நம்புங்க. வறட்சியா இருக்கட்டும், திருப்பூரே டல்லா இருக்கட்டும், திருப்பூர் டல்லு பாஸ்டர், வேலை கம்பெனியில வேலையே கிடைக்க மாட்டுது, கர்த்தரை முழுமையா நம்புங்கயா, முழுமையா நம்புங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த வறட்சி, திருப்பூரே வறட்சியா இருக்கட்டும், நீங்க மட்டும் தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் வைக்க போதுமானவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன தப்பாம கனி கொடுக்க வைப்பாருன்னு வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு வேலைக்கு போகாம இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் என்னன்னா சுய புத்தி. நான் வீட்டிலே இருப்பேன், எல்லாம் எனக்கு வரணும். ஆண்டவரே, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த பில்டிங்கை இடித்து ஒரு 1 கோடி ரூபாய் பொட்டலத்தை கீழே போடும். நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன், என் கூரையை பிரித்து கொடும், என் ஓட்டை பிரித்து கொடும், காங்கிரீட்டை பிரித்து கொடும், ஒன்றும் வராது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் கையிட்டு செய்கிற பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நான் கை வேலை செஞ்சேன்னா அந்த வேலையை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா அந்த தொழிலில் எப்போ ஆசீர்வாதம் வரும்? கர்த்தரை நான் முழுமையாக நம்பும்போது தான் ஆசீர்வாதம் வரும். அவரை நான் நம்பலை, நான் அந்த வெண்டாரை நம்பினேன், நான் இந்த வெண்டாரை நம்பினேன், லாஸ் தான் ஆகும். கர்த்தரை முழுமையாக நம்பி கர்த்தர் இடத்துல தாவீது கேட்டான் பாருங்க, ஆண்டவரே இந்த தண்டை தொடரலாமா, ஆண்டவரே நான் இந்த பிஸ்னஸ் செய்யலாமா, ஆண்டவரே இந்த ஆர்டரை நான் எடுக்கலாமா, நான் இந்த ஆர்டரை இது பண்ணலாமா, இதை இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அப்படி கேட்டு கர்த்தர், அப்படி கேட்கறது தான் கர்த்தர் மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி கேட்டு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரயோஜனகரமாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட்டை மட்டும் வேகமாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன், டைம் முடிஞ்சிருச்சு. நான் ஏன் இந்த பாயிண்ட்ல இவ்வளோ நேரம் நின்னுன்னு தெரில. அடுத்தது ஒன்று சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தர் மேல் உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்பி. அடுத்த வசனம், உன் வழிகளில் அவரை நினைத்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை நினைக்கிறார்ல, கர்த்தர் உங்களை நினைக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்ன நினைக்கிறார்? கர்த்தர் என்ன நினைச்சதுனால தான் நான் சொன்னேன் பாருங்க, மூக்கு கீழே காத்து வருதா? அது வருது. அவர் நம்மளை நினைக்கலன்னு வைங்க, மூக்கு கீழே பஞ்சு வந்துடும். அது இன்னைக்கு வராமல் இருக்குதுன்னா கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? வள்ளியம்மா, கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார். ஆமா, அதனால தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு வசனம் இருக்குல்ல, கர்த்தர் நம்மை நினைக்கிறார், 115ஆம் சங்கீதமா. அப்புறம் ஆமா, எல்லா குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை மட்டும் இல்லை, ராகினி அம்மா குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், சீலா அம்மா குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், சந்தோஷ் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எல்லா குடும்பத்தையும், இங்கே உக்காந்துட்டு இருக்கிறீங்களே பின்னாடி தம்பி ஒரு மஞ்சச்சட்டை எலும்பி நிற்கிறானே, அந்த தம்பி குடும்பத்தை கூட ஆசீர்வதிப்பார். ஏன்னா எல்லார் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஏன்? கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அதனால நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் நினைக்காம போயிட்டாருன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால நமக்கு என்ன சொல்லி தராரு? என் வழியை செவ்வாய்ப்படுத்தணும்னா
என் வழியை, என் பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்தணும்னா நான் செய்ய வேண்டிய 2வது காரியம் கர்த்தரை என் வழிகளிலே நினைத்து கொள்வது. நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வழிகளில் நினைக்கிறதுலாம் என்ன ஆண்டவரே, எப்படி நினைக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு. இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. நான் வழிகளில் நினைக்கிறதுனா நான் போகிறேன் பாருங்கள், நடந்து போகிறேன் பாருங்கள், அந்த வழியில் நினைக்கிறது இல்லைப்பா, அந்த வழியிலே நினைக்கணும். ஏன் சொல்லுங்கள்? ஃப்ரீயாக நமக்கு பாடி கார்டு கொடுத்துருக்குறாருங்க. கொடுக்கலையா? 91ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கு? தூதர்களை போட்டிருக்கு பாருங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். தூதர்கிட்ட போய், டேய் போவியாப்பா, கேப்ரியல் போவியா, மிகாவேல் போவியா கேட்கல, ஏப்பா போப்பா போங்க கட்டளையிடுறா. இட்ஸ் அ கமெண்ட். எப்படி? நோ துட்டு, துட்டு கொடுக்கல. நம்ம துட்டு கொடுத்தீங்களா? கொடுக்கல, ஃப்ரீயா. செப்டம்பர் மாதம் இறுதிக்கு வந்திருக்கிறீங்களே, எதனால? ஆண்டவர் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் செஞ்சிருக்கிறாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் செஞ்சிருக்கிறார். கேத்தி உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் செஞ்சிருக்கிறார். முழிக்கிறா பாருங்க. ஃப்ரீ சர்வீஸ், இலவசமா தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். பாஸ்டர் சொன்னார், இடி இடிச்சுது, ஏஞ்சல் வெளியே வந்தா கரெக்டாக பாப்பா இருந்தா, பாப்பா காதை ஏஞ்சலும் பொத்தல அவரும் பொத்தல. நான் நம்புறேன் தூதர் பொத்திருப்பாங்க. அதனால தான் பாதிப்பு இல்லை. வீட்டில் இன்னொரு மகன் இருக்கான், அவன் தான் ரொம்ப பயப்படுவான். அதை நினச்சி நாங்கள் பயப்படுவோம். அவன் பயத்தை நீக்கி எங்கள் பயத்தையும் நீக்கிறார் பாருங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர். இதுதான் கர்த்தர் நினைக்கிறது. அவர் நம்மை நினைக்கிறாரு. அதனால் என் வழிகளில் அவர் நினைக்கணும். என்ன நினைச்சோம்? இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வந்தமே என்ன சொல்லி ஆராதிச்சோம்? ஆண்டவரே என் பயத்தெல்லாம் நீக்கினீரே நன்றி, என்னை காப்பாற்றினீரே நன்றி, ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தரை நினைக்கிறதுனா கர்த்தரை ஆராதிக்கிறதுங்க. வர்ஷிப்பிங் ஹிம், அவரை ஆராதிக்கிறது. அவரை முழுமையாக வந்து தொழுது கொண்டோமே, அவருக்கு சொன்னோமே, ஆண்டவரே நீர் எனக்கு செய்த, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இதுதான் நினைக்கிறதுங்க. அவர் நினைக்கிறதுனா என்ன? அவர் எனக்கு செஞ்சதை நான் மறக்காம கர்த்தரிடத்துல வந்து அவருக்கு ஆராதனை செய்கிறேன். அதுதான் கர்த்தரை நினைக்கிறது. ஆயுள் முழுவதும் நினைக்கணும். என் உயிர் உள்ள வரைக்கும் நினைக்கணும். என் ஜீவன் போகிற வரைக்கும் நினைக்கணும். அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவரை நினைக்க 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 என் பாதை செவையாய்க்கொண்டே இருக்கும். ஆண்டவரே இப்போ என் நிலைமை மோசமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, உம்மை நினைக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரே பஞ்சம் இருக்கட்டும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய். எப்போ? அதுதான் கர்த்தரை நினைக்கிறதுங்க. கர்த்தரை ஆராதிக்கிறது தான் கர்த்தரை நினைக்கிறது. அவர் எனக்கு செய்தவற்றை நான் நினைக்கலனா, அவர் உனக்கு செய்த சகலனா என்ன? சகலனா சகலன்னு நினைச்சு கூடாது. எல்லாவற்றையும் எனக்கு செய்த அவரை நான் மறக்கக்கூடாதுங்க. அவரை நான் மறக்கக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தர் செய்த சகல உபகாரத்துக்காக நன்றி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்துக்காக நன்றி. எத்தனை பேர் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க? எவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களுக்கும் நன்றி. நன்றி. ஆபிரகாமும் ஈசாக்கும் அதை தாங்க செஞ்சாங்க. போன இடத்துலலாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினாங்க, அவரை தொழுது கொண்டாங்க. ஏன்? கர்த்தர் செய்ததை அவங்க நினைச்சாங்க. ஈசாக்கு போடுற எல்லா துறவுகளையும் வந்து நிறுத்தி போடுறாங்க. நன்றி சொல்றான். பரவாயில்ல, எனக்கு இழப்பு வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே நன்றி, உம்மை நான் நினைக்கிறேன். கடைசியில் ரெகபோத் கிடைச்சது, அப்பயும் நன்றி சொல்கிறான். ஆண்டவரே நன்றி அப்பா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்ம நினைக்க 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 என் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்தி கொண்டே இருப்பார், வழிகளை சரி பண்ணி கொண்டே இருப்பார். கடைசியாக அவர் வைக்கிற இலக்குக்கு நான் போய் சேருகிற வரைக்கும் என்னை செவ்வைப்படுத்துகிற நல்ல ஆண்டவர் என்னுடைய இயேசு. ஹல்லேலூயா. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு.
இன்னொரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். கர்த்தரை நினைக்கிறதுனா, கர்த்தர் நம்மை நினைக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன ஆசீர்வதிக்கிறார்னா, அதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன தெரியுமா? அவர் என்னை ஆசீர்வதித்திலிருந்து கர்த்தருக்கு நான் கொடுப்பது, அது ஒரு ஆராதனைங்க. கிவிங் டு காட் இஸ் a worship. கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு ஆராதனை. நீங்க நினைச்சிடக்கூடாது, இங்க பில்டிங்குக்கு வாடகை கொடுக்குறோம், இந்த இதுக்கெல்லாம் கொடுக்குறோம், அப்படி நினைச்சு தயவுசெய்து கொடுக்காதீங்க. கொடுக்கும்போது கர்த்தரை நினைங்க. கர்த்தாவே, என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கினதற்காக நன்றி. ஆசீர்வாதம் வந்தவொன்னே மறந்துடுவாங்க. நல்லா இல்லாத போது மறக்க மாட்டாங்க. கர்த்தாவே 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 தோத்திரம் 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 வந்து ஓடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆசீர்வதிச்சதுக்கப்புறம் கர்த்தரை மறந்துடக்கூடாதுங்க. அவர் எனக்கு செய்ததிலிருந்து கர்த்தருக்கு உண்டானதை கர்த்தருக்கு செலுத்துகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஓ, கரடு முரடான பாதைகளை செவ்வைப்படுத்துகிற ஸ்பெஷலிஸ்டாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசு என் வீட்டுக்குள்ள வந்து என் பாதைகளை செவ்வைப்படுத்த போகிறார். ஓ, உம்மையே நாங்கள் முழு மனதாய் நம்புகிறோம், உம்மையே நாங்கள் நம்புகிறோம். எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தும். எத்தனை பேர் உங்க இடத்துல எழும்பி நின்று இந்த காலை நேரத்தில், ஓ ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் உங்க சுயத்தை நம்பி இருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க செய்த காரியத்தையே நம்பி இருக்கலாம். ஆனா இப்போ நீங்க உங்க இடத்துல எழும்பி நின்று சொல்லுங்க, ஆண்டவரே, என் சுயத்தை நம்பவில்லை, என்னுடைய பலத்தை நான் சாரவில்லை, என் சுய புத்தியின் மேல் நான் சாரவில்லை, முழுமையாக கர்த்தரை நம்புகிறோம் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொல்ல போகிற இந்த அறிக்கையின் மூலமாக கர்த்தர் பல வாசல்களை திறக்க போகிறார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகிறது. உங்க வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிற கரடு முரடான பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்த போகிறார் என்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. முழுமையாக நம்புவோம், சுயத்தை சார மாட்டோம். ஆண்டவரே, எங்கள் வழிகள் எல்லாம் உம்மை நினைக்கிறோம். அப்படி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த உபகாரங்களை நீங்கள் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்துங்கள். தேங்க்யூ ஜீசஸ். காணிக்கை நேரம். வேகமாக காணிக்கை இடுங்கள். எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை முழு மனதோடு உயர்த்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நாங்க மறக்கல. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா, கிருபை இரக்கங்களா, மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா, மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்கின ஆண்டவர். வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே.
ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறோம். இதுவரைக்கும் சுயத்தை நம்பி இருந்தோம், எங்களை மன்னியும். உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்புகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இந்த திருப்பூர் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் நீர் அற்புதமாய் நடத்துவீராக. வைரஸ், கிருமிகள், வியாதிகள் பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் தெய்வீக சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. அவருடைய பலவீன கட்டுகள் மாறுவதாக. ஆவியில ஒரு விடுதலை, ஆத்மாவில ஒரு விடுதலை இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளை வல்லமையால் நிரப்பி அனுப்பும். சமாதான கர்த்தர் கூட செல்வீராக. நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். செய்தி கொடுத்த நம்முடைய மகனை அநேக ஆயிரங்களுக்கு கருவியாய் பயன்படுத்தும். கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு பேசும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆண்டவரை ஆராதித்த கர்த்தர் கொடுத்த ஒவ்வொருவரோடும், குடும்பத்தோடும், பிசினஸோடும், நம்முடைய ஊழியத்தோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.